அன்று பாடகி, இன்று சர்ச்சை நாயகி. யார் இந்த சுஜி லீக்ஸ் சுஜித்ரா? அவங்கள பற்றி சில வார்த்தைகள் பார்க்கலாமா? சுஜி லீக்ஸ் விவகாரத்துக்கு அப்புறம் தற்போது ஹாலிவுட் பிரபலங்கள் பற்றிய பல்வேறு அந்தரங்க தகவல்களை வெளியிட்டு அதிர வச்சிருக்காங்க சுஜித்ரா. அவங்கள பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க தான் சுசித்ரா. இவங்களோட தந்தை பெயர் ராமதுரை, தாயார் பெயர் பத்மஜா. இவருக்கு சுனிதாங்கிற சகோதரியும் இருக்காங்க. திருவனந்தபுரத்துல பிஎஸ்சி படிச்சு இவங்க அதுக்கப்புறம் கோவையில் இருக்க பிஎஸ்சி கல்லூரியில எம்பிஏ படிச்சாங்க. அங்க படிக்கிறப்பவே மியூசிக் ஃபேன் ஒன்றிலும் பங்கெடுத்து வந்துட்டு இருந்தாங்க. கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேடியோ மிர்ச்சியில ஆர்ஜேவா பணியாற்ற தொடங்கினாங்க. அதுல அவங்க நடத்திய ஹலோ சென்னை மற்றும் ஃபிளைட் 986 ஆகிய நிகழ்ச்சிகள் வேற லெவல் ஹிட் அடிச்சது. சுசித்ராவோட பாப்புலாரிட்டிக்கு அவரோட தனித்துவமான குரலும் ஒரு முக்கிய காரணமா இருந்தது. இப்படி ஒரு அருமையான குரல் வளம் கொண்ட சுசித்ராவுக்கு சினிமாவிலும் பாடல்கள் பட வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பா இவங்களோட குரல் வெளிவந்த குத்து பாடல்கள் வேற லெவல் ஹிட்டும் அடிச்சது. ஜே படத்துல இடம்பெற்ற மே மாசம் மற்றும் மேஜரானேனே பாடல்கள் ஆகியது மற்றும் போக்கிரி படத்துல இடம்பெறும் டோலு டோலு வரைக்கும் இவங்க பாடிய வெஸ்டர்ன் குத்து பாடல்களுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. சினிமாவில் பாடகியா மட்டுமில்லாம டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றிய சுசிதா, கந்தசாமி படத்துல ஸ்ரேயா, மங்காத்தா படத்துல ராயலட்சுமி போன்ற நடிகளுக்கும் குரல் கொடுத்தாங்க. சினிமாவில் பீக்ல இருக்கிறப்பவே கார்த்திக் குமாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுசித்ரா. கடந்த 2015 ஆண்டு வரைக்கும் சுசித்ராவோட வாழ்க்கை எந்தவித சண்டை சச்சரவுகளும் இல்லாம தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு 7.5 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. 2016 ஆண்டுல இருந்து தற்போது வரைக்கும் சுசித்ரா சிக்கிய சர்ச்சைகள் என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், சுஜி லீக்ஸ். கடந்த 2016 ஆண்டு சுசித்ரா ஒரு ட்விட்டர் பக்கத்துல சுஜி லீக்ஸ்ங்கிற பெயர்ல தமிழ் சினிமா பிரபலங்கள் சிலரோட அந்தரங்க புகைப்படங்கள் கசிவிடப்பட்டுச்சு. அதன்படி அனிருத், ஆண்ட்ரியா, தனுஷ், த்ரிஷா, அனியா, சஞ்சிதா ஜெட்டி போன்ற இவங்கெல்லாம் அந்தரங்க புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுச்சு. அதோடு தனுஷ், அனிருத் ஆகியோர் தனக்கு போதைப் பொருள் கொடுத்து தன் கிட்ட தவறா நடந்து கொள்ள முயற்சி செஞ்சதாகவும் பரபரப்பை கிளப்பினாங்க. அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேக். சுஜி லீக்ஸ் பெயர்ல பல்வேறு ஷாக்கிங் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை யாரோ ஹேக் செஞ்சுட்டதாகவும் அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனநல பாதிப்பு. சுஜி லீக்ஸ் விவகாரத்துக்கு அப்புறம் சுசித்ராவோட இல்லற வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட சுசித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதா அவளோட கணவர் கார்த்திக் குமார் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2017 ஆண்டு விவாகரத்தும் செஞ்சு பிரிஞ்சாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போன சுசித்ரா திரும்பவும் பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. பிக் பாஸ்லயும் சும்மா இருக்காம எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் கமலை விமர்சிச்சு பேசினாங்க. இதனை தொடர்ந்து தனுஷையும் அவங்க பற்றி பேசினாங்க. அதனை தொடர்ந்து பைல்வான் விட்டுப்பட ஏஜென்ட்னு அவரையும் ஒரு சாடுனாங்க. விஜய் வீட்டுல பார்ட்டி, அஜித் புலம்பல், சுஜி லீக்ஸ் போட்டோ தந்தது த்ரிஷா தான், ஷாருக் கான் ஓரினை சேர்க்கையாளர்னு ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டே வந்தாங்க. இதனை தொடர்ந்து ஷாருக் கான், கரண் ஜோகர் போன்றவங்க எல்லாம் ஓரினை சேர்க்கையாளர்கள்னு சுசித்ரா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரும் லண்டன்ல பார்ட்டி பண்ணியதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. தற்போது தன்னோட கணவரை ஓருணை சேர்க்கையாளர்னு நான் திருமணமான 2 வருடங்கள்ல கண்டுபிடிச்சேன்னு அவங்க பேசியிருக்கிற வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது.